முதல்ல கூட்டணி இருக்கா? அப்படிங்கிற கேள்விய நம்ம கேட்கணும். இப்போதைக்கு கூட்டணியில அதிகாரப்பூர்வமா அதிமுகவும், பாஜகவும் மட்டும் தானே இருக்கு. பாமக அந்த கூட்டணியில இருக்கா? டிடிவி அந்த கூட்டணியில இருக்கிறாரா? ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இருக்கிறாரா? அப்ப எந்த அடிப்படையில அவங்களுக்கு 6 சீட்டு, 3 சீட்டு இல்ல 23 சீட்டுன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க? அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ இது மீடியா மூலமாக ஒரு பிளான்ட் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் பார்க்கணும். முதல்ல கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகல. எத்தன கட்சிகள் இருக்க போறாங்கன்னே தெரியல. அப்புறம் நீங்க எப்படி சீட் ஷேரிங்க பத்தி இவ்ளோ தெளிவான நம்பர்ஸ குடுக்க முடியும்? எடப்பாடிய தாஜா பண்ற இடத்துல பியூஷ் கோயல் இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலைய விட்டு டிடிவி தினகரனையும், ஓபிஎஸ்ஸையும் தாஜா பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே ஒரு குழப்பமாகத்தான் இருக்கு. அதிமுக, பாஜக கூட்டணிக்கு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோல்வி மனப்பான்மை ஆல்ரெடி அந்த கூட்டணிக்குள்ள வந்துருச்சோ? மக்களுக்கு நலன் சார்ந்த ஒரு விஷயங்கள அடிப்படையா வச்சு அவங்க கூட்டணி அமைக்கல. திமுகவ வீழ்த்தணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் கூட்டணி அமைய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நான் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் நினைக்கிறாரு. நான் முதலமைச்சர் ஆகணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. நாம கூட்டணி ஆட்சியில அங்கம் பெறணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறது. சோ எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க பிரதானமா இருக்குதே தவிர மக்கள் நலன் பிரதானம். விஜய்க்கு என்ன இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தான் பலவீனமா இருக்கு. அப்ப அதிமுக ஓட்ட நம்ம பக்கம் இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஓட்சோரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக உடைய கொள்கை தலைவர்களை திருடி தன்னுடைய மேடையில அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இது மூலமாக அதிமுக ஓட்டுகளை திருடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இது ஒரு நவீன ஓட்சோரியா தான் நான் பாக்குறேன். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும், அதிமுக ஒருங்கிணைச்சு ஒரு பலமான சக்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஓபிஎஸ் இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்ல டிடிவியா இருக்கட்டும், கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படித்தானே பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஆன்டி எடப்பாடி ஸ்டாண்ட் தானே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தேர்தல்ல எடப்பாடி இருக்கக்கூடாது. எடப்பாடியை எப்படியாவது காலி பண்ணிட்டு அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கே தவிர, அதிமுக நல்லா இருக்கணும், அதிமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும், இவ்ளோ 54 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி இப்படி அல்லோலப்படுது பிஜேபி கிட்ட சிக்கிக்கிட்டு, அத நாம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இன்னைக்கு யாருக்குமே இல்ல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஷர்மிளா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம் தோழர். மேம், நேற்றைய தினம் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பியூஷ் கோயல் ஆகியோர் இந்த கூட்டணி இந்த சீட் ஷேரிங் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று பிறகு இரு தலைவர்களும் பிரஸ் மீட்டை சந்திச்சாங்க. இபிஎஸ் அவர்கள் திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம், வழக்கம் போல அவர் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை கூறினார். பியூஷ் கோயல் ஒருபடி மேலே போய் ஒரு ஸ்வீப்பிங் வெற்றி நாங்கள் பெறுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு. அதன் பிறகு மீடியாஸ்ல எல்லாம் ஒரு தகவல் ஒண்ணு வெளிவந்தது. அதிமுக 170 தொகுதியில நிக்க போகுது, பாஜக பாமக 23 தொகுதிகளில் நிக்க போகுது, அதே போல அமமுகவும் பன்னீர்செல்வத்துக்கும் சீட்டுல ஒதுக்கி இருக்காங்க, டிடி தினகரனுக்கு 6ம் ஓபிஎஸ்க்கு 3ம், இப்படிலாம் சில கணக்குகள்லாம் கூட சொல்லப்பட்டது. நேற்று தினம் இரவு இந்த ஆலோசனையை கூட்டியிருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாக பிரகடனப்படுத்தி விட்டார். இது நாங்களாம் 3 சீட்டுக்கு தான் நாங்க கெப்பாசிட்டி, எங்களுடைய இதுவே வேற மாதிரி, நாங்க எங்களோட கோரிக்கையே வேறு, நிச்சயமாக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாங்க பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். சோ இந்த கூட்டணி என்ன மாதிரியான நிலையில இருக்கு? முதல்ல கூட்டணி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். இப்போதைக்கு கூட்டணியில அதிகாரப்பூர்வமா அதிமுகவும், பாஜகவும் மட்டும் தானே இருக்கு. பாமக அந்த கூட்டணியில இருக்கா? டிடிவி அந்த கூட்டணியில இருக்கிறாரா? ஓபிஎஸ் அந்த கூட்டணியில இருக்கிறாரா? அப்ப எந்த அடிப்படையில அவங்களுக்கு 6 சீட்டு, 3 சீட்டு இல்ல 23 சீட்டுன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ இது மீடியா மூலமாக ஒரு பிளான்ட் செய்யப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்னு தான் பார்க்கணும். முதல்ல கூட்டணியே ஃபைனலைஸ் ஆகல. எத்தனை கட்சிகள் இருக்க போறாங்கன்னே தெரியல. அப்புறம் நீங்க எப்படி சீட் ஷேரிங்க பத்தி இவ்ளோ தெளிவான நம்பர்ஸ குடுக்க முடியும்? அப்போ மீடியால எனக்கு தெரிஞ்சு அதிமுக தரப்புல இருந்தே கூட இந்த மாரி ஒரு செய்திய அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா, அதிமுக தான் இங்க வலிமையான கட்சியாக இருக்கு. இந்த கூட்டணிக்கு தலைமை இபிஎஸ் தலைமையில தான் இருக்கு. சோ அவர் தான் இங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறாரு. கடந்த முறை 20 சீட்டு குடுத்தோம். இந்த முறை போனா போதுன்னு ஒரு 3 சீட் அதிகமா குடுப்பாங்களா இருக்கும். அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கான
தொண்டர்களை திருப்தி பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் இத பார்க்க முடியும். நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து பாஜக வந்து களத்துல வந்து என்ன சொல்றாங்க? தொடர்ந்து இந்த கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே வந்து மேடைக்கு மேடை அமித்ஷால ஆரம்பிச்சு, கடைக்கோடி பாஜக தலைவர் வரைக்கும் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தல ப பார்க்கும்பொழுது எங்களுடைய வாக்கு வங்கி வந்து அதிகமாயிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கூட்டணியிலேயே இல்லாம வந்து நாங்க 18% வாக்குகள் வாங்குனோம். இதுல வந்து பிஜேபியுடைய வோட் ஷேர் மட்டும் 11% இருக்கு. அப்ப நாங்க வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து எல்லா மேடையிலயும் அவங்க பேசுறாங்க. இன்னும் அமித்ஷா ஒரு படி மேல போய் கூட்டணி ஆட்சி அமையும். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்னென்ன போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு 2 பத்திரிகை செய்திகள்லயும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு இன்டர்வியூல பேசும்பொழுதும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப டெஃபினெட்லி பிஜேபி தரப்புல இருந்து அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கடந்த முறை நம்ம 4 எம்எல்ஏ சீட் ஜெயிச்சோம். இந்த முறை அட்லீஸ்ட் ஒரு 2 இலக்காவது நம்ம ஜெயிக்கணும். அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் அவங்க களத்துல இறங்கி அவங்க வேலை செய்வாங்க. எப்படியாவது வந்து கடந்த முறை இருந்தத விட இன்னும் அதிகமாக ஜெயிக்கணும். நமக்கு ஒரு வேணும். அப்படிங்கிறத தான் அவங்க பார்ப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் அவங்க ஜெயிக்கிறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுக கிட்ட வந்து அவங்க வந்து ஆ இன் ஜெயிச்சதுக்கு பிறகான அந்த டைனமிக்ஸ்ல வந்து அவங்களுக்கு அந்த ப ப பார்கெனிங் பவர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிறத தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது வெறும் 23 சீட்டுக்கு அவங்க செட்டில் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து ஆ ரொம்ப அது வந்து நம்பும்படியான ஒரு விஷயமாக இல்ல. இப்ப பாமகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்புமணி வந்து பாஜக பக்கம் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து டோட்டலா அன்புமணியே டிசோன் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. இன்னைக்கும் கட்சியில வந்து யாருக்கு பின்னால கட்சி நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ராமதாஸ் பின்னால நிக்கிறாங்க. ஆனா தொண்டர்கள்லாம் அன்புமணி பின்னால நிக்கிறாங்க. அப்ப அங்கேயே வந்து ஏகப்பட்ட கன்ஃப்யூஷன் இருக்கு. அப்ப என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அப்ப இப்ப கூட்டணி அவங்க வந்து சேர்றாங்கன்னா யாரோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க? என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் இனி பொறுத்து இருந்து தான் நான் பார்க்கணும். விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் பிரேமலதா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து எங்க நிலைப்பாடெல்லாம் தெரியாது. ஜனவரிக்கு மேல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த கூட்டணிக்குள்ள வரதுக்கே வந்து தயக்கத்த தான் காமிக்கிறாங்க மற்ற கட்சிகள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒரேடியா இங்க இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக கூட்டணி இவங்க அவசரப்பட்டு 1 வருஷம் முன்னால கடந்த ஏப்ரல் மாதமே இந்த கூட்டணிய வந்து அறிவிச்சாங்க. அப்பவே வந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னா, எடப்பாடிக்கும், தாவேகாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடக்குது. கிட்டத்தட்ட ஷீட் ஷேரிங் வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் பேசிட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவி வரைக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபைனல் பண்ண போற நேரத்துல பாஜக வந்து அவசர அவசரமா இத இப்படியே விட்டா வந்து நமக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து காலி ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல செங்கோட்டையன முதல்ல வந்து டெல்லிக்கு வரவழைச்சாங்க. செங்கோட்டையன் மூலமாக எடப்பாடிக்கு அழுத்தம் குடுத்தாங்க. என்ன நடந்துச்சோ, ஏது நடந்துச்சோ தெரியல. 3 கார் மாறி முகத்த கைக்குட்டையால மறைச்சுக்கிட்டெல்லாம் போய் அவர் வந்து சந்திச்சுட்டு வந்தாரு. அவசர அவசரமாக கூட்டணியை இவர் டெல்லியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்து சேர்றதுக்கு முன்னால ட்விட்டர் பக்கத்துல அமித்ஷா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அவசர அவசரமா இங்க வந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்றதுக்காக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதான்னு கடைசி வரைக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. மேடையில முதல்ல 8 சேர் போட்டாங்க. அப்புறம் 6 சேர் ஆச்சு. அதுக்கப்புறம் 4 சேர் ஆச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா, 6 மணி வாக்குல வந்து கிட்டத்தட்ட எடப்பாடிய கத்தி முனையில கொண்டு வந்து உட்கார வச்ச மாரி உட்கார வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல கூட எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் ரொம்ப அமைதியா இருந்தாரு. கொஞ்சம் இறுக்கமாவும் இருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இந்த அதிமுக, பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே மக்களுக்கும் தெரியுது. களத்திலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க கட்சியில இருக்கக்கூடிய கேடர்ஸே எடுத்துக்கங்களேன். அதிமுகல இருக்கிறவங்களுக்கு அதான் பாஜகவுடைய கூட்டணியே 2024ல இருந்து நாங்க வெளியில வரோம் அப்படின்னு எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணோனே, பல இடத்துல அதிமுக தொண்டர்கள் ஸ்வீட் எல்லாம் குடுத்து கொண்டாடுனாங்க. பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க. நன்றி மீண்டும் வராதீர்கள் அப்படிங்கிற ஹேஷ்டேக வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அப்படி இருந்தது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை. இந்த பக்கம் அண்ணாமலை வந்து கட்சியை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறாரு. ஆனா அவர காலி பண்ணிட்டு நயினார் நாகேந்திரன கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு இபிஎஸ் தான் காரணம். இப்படி போய் வந்து எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு நாம போய் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுமா? நமக்குன்னு தான் இப்ப வாக்கு வங்கி வந்துருச்சுல்ல. தனியாவே போட்டி போட்டு நம்ம நிரூபிப்போம். அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் இருக்காங்க. பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு அதிமுக அண்ணாமலை ஒரு த்ரெட்டா இருந்திருக்கலாம். பட் களத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து அண்ணாமலைய வந்து ஒரு நல்ல தலைவரா, அவர் வந்து கட்சிக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாரு. அவரை நீங்க சைட் லைன் பண்ணிட்டீங்களே. அவர் இருந்து இன்னைக்கு இந்த பேரம் பேசியிருந்தாருன்னா, அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து அடிச்சு பேசி வாங்கியிருப்பாரு. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க தலைவர்களுக்குள்ளேயே ஒரு ஜெல்லிங் இல்ல.
இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடிய வந்து தாஜா பண்ற இடத்துல பியூஷ் கோயல் இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அண்ணாமலையை விட்டு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் தாஜா பண்றதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே வந்து ஒரு குழப்பமாகத்தான் இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தோல்வி மனப்பான்மை ஆல்ரெடி அந்த கூட்டணிக்குள்ள வந்துருச்சோ இல்ல இந்த அப்படின்னு கணக்கு மேடம் இந்த கணக்கு நிச்சயமா பிஜேபிக்கும் தெரியும். இப்போ ஏடிஎம்கே ப்ரூவன் ஓட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியோட 23, ஏடிஎம்கே மட்டும் 20%. 20 பிளஸ் 18னே வச்சுப்போம். 18 கிடையாது. ஏன்னா அவங்க இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் போயிட்டாங்க. 18னே வச்சா கூட 38% வரும். திமுக 47% வந்து இருக்குது. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க சொன்னது போல இந்த சீட் ஷேரிங் வந்து நீங்க அவ்வளோ சுலபமா முடிஞ்சிடாது. இப்ப இவங்க சொல்லக்கூடிய 23லாம் வந்து கடந்த முறை மாதிரிலாம் கிடையாது. இவர் போய் டெல்லிக்கு போய் 3 கார் மாறி போய் கூட்டணி வச்சவர், காம்ப்ரமைஸ் ஆனவர் இபிஎஸ் அவர்கள் வரக்கூடிய 26, 31 தேர்தலில் கூட்டணி கிடையாதுன்னாரு. இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னதாக செய்திகள் வெளியிடப்பட்டது எல்லாம் ஊடகங்கள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா 50, 60 சீட்டு கேட்கறாங்க, 65 சீட்டு கேட்கறாங்க பிஜேபி, குறைஞ்சது 50ஆவது வேணும் அப்படின்ற அளவுக்குலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கணிசமான இடங்கள்ல இந்த முறை போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா பாரதிய ஜனதாவுக்கு? பாரதிய ஜனதாவுக்கு அந்த குறிக்கோள் இருக்கும். தப்பே கிடையாது. அது அவங்க வந்து அவங்க இங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. இந்த கூட்டணியை வச்சுதான் வந்து அவங்க சவாரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்க நீங்க மோடி பேரை சொல்லி ஓட்டு கேட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு ஒத்த ஓட்டு கூட விழாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் வளர்ந்திருக்கோம் அப்படின்னு இவங்க சொன்னாலும் இன்னைக்கும் வந்து திருப்பரங்குன்றம் போன்ற இடங்கள்ல ஒரு மத கலரத்தை தூண்டி மக்களை போலரைஸ் பண்ணக்கூடிய முயற்சியில ஏன் இறங்குறாங்க? உண்மையிலேயே இவங்க வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்ததுன்னா அந்த ஸ்கீம்ஸ சொல்லி அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கலாமே. இன்னைக்கு அவங்களால அதெல்லாம் முடியலங்கிறதுனாலதான் மீண்டும் இவங்களுடைய இந்துத்துவ அரசியல் கலவரம் செஞ்சு மக்களை பிளவுபடுத்தி வாக்கு அறுவடை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில அவங்க இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் உடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அவருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. பாஜக அப்படிங்கிறது ஒரு அன்வான்டட் பேக்கேஜ். இது தேவையில்லாத ஒரு சுமையை வந்து நாம தூக்கிட்டு மக்கள் கிட்ட போறோம். இதுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெளிவா தெரியுது. அப்போ இந்த தேர்தல்ல நம்ம வந்து ஜெயிச்ச சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ ஃபார் ஃபெச்டு ட்ரீம். இன்னொரு ஃபேக்டர் விஜயோடைய களத்துல இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கறது அவர் ஓட்ட பிரிக்கிறாரு அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டரா இருக்கு. அப்ப எடப்பாடியுடைய மைண்ட் செட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு தோல்வி மனப்பான்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு தான் தோணுது. எப்படியாவது அட்லீஸ்ட் இந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ நம்ம ரீடைன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எதிர்கட்சி தலைவராகவாவது நம்ம வந்து உட்காரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும். ரெண்டாவது கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளரா வாட் யூ கால் இட் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளரா நம்ம இருக்கணும். இது ரெண்டும் தான் அவருடைய இதுவா இருக்கும். அப்போ அத ரெண்டுத்தையும் நிலைநிறுத்தணும்னா மேக்சிமம் எவ்வளவு தொகுதிகள்ல அவங்க போட்டியிடணுமோ அதை அவங்க போட்டியிடணும். ஆக்சுவலா 2024 அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. பாஜகவுல இருந்து கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்கல்ல, வெளியில வந்தவங்க நல்ல ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் போட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 40 எம்பிஸ்னா அட்லீஸ்ட் ஒரு 10 எம்பியாவது ஜெயிக்க அவங்க முயற்சி பண்ணிருக்கணும். பட் அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இது நமக்கு சம்பந்தம் இல்லாத தேர்தல், நம்மளுடைய இலக்கு வந்து 2026 தான், 24 நம்மளுடைய இலக்கு இல்ல அப்படின்னுட்டு எல்லா இடத்துலயும் சொத்த கேண்டிடேட்ஸ் போட்டாங்க. இத போட்டதுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டுச்சு. சில கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல டெபாசிட்டே வந்து வாங்கல அப்படிங்கிற ஒரு தோல்வி. அது மேலும் வந்து அவங்களுடைய கட்சியுடைய இமேஜையும் சரி அவங்களுடைய வாக்கு வங்கியும் வந்து பாதிக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் அவர் பண்ணிட்டாரோ. கூட்டணியை விட்டு வெளியில வந்த பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்தாரு. பட் ஆனா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் போடாம அவர் மேலும் தன்னுடைய கட்சியை பலவீனப்படுத்திட்டாரு. இன்னைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து தேர்ட் ஃபேக்டர் வந்து இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இப்ப விஜயோடைய மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல அவர் அதிமுகவை விமர்சனமே பண்ணல. அப்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்குது, அதிமுகவோட கூட்டணி சேர போறாங்க, அதனாலதான் அதிமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துல அதிமுக பாஜகவோட கூட்டணிக்கு போனோம்னு விஜய் தரப்புல என்ன சொல்லப்பட்டதுன்னா அரசியல் எதிரியோடயோ கொள்கை எதிரியோடயோ இல்ல கொள்கை எதிரியோட யாரெல்லாம் கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களோட நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம். விஜய சிஎம் கேண்டிடேட்டா யாரு ஏத்துக்கிட்டு எங்க கூட்டணிக்கு வராங்களோ அவங்கள நாங்க கூட்டணியில சேர்த்துப்போம், ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப விஜயோடைய நிலைமை என்னன்னா யாரும் விஜய சீண்ட மாட்டேங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அமைப்போம், பங்கு கொடுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் வந்து விஜய் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ஆப்ஷனா தான் கன்சிடர் பண்றாங்களே தவிர விஜய் பக்கம் போகணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப விஜய் இப்ப தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாரு. அதிமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதிமுகல கூட
நேரடியாக எடப்பாடியுடைய தலைமையை மட்டும்தான் அவர் விமர்சனம் பண்றாரு. ஆனா மாறாக அதிமுகவுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாவை கையில எடுக்கிறாரு, எம்ஜிஆர கையில எடுக்கிறாரு. ஈரோடு மேடையில நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவை வந்து புகழ்ந்து பேசுறாரு. ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீய சக்தின்னு. அப்ப கூட நான் வந்து நினைச்சேன் இவங்க வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அவங்க விமர்சனம் பண்ணதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு அந்த அம்மாவையும் தூக்கி பிடிக்கிறார். அப்போ இப்ப அவருடைய கால்குலேஷன் என்னன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்றது வந்து நம்மள வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ஆக்காது. இந்த ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 5ல இருந்து 10% ஓட்ட தான் வாங்கி தரும். அப்ப அந்த 10% இவங்களோட சர்வேஸ், போலி சர்வேஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல 25% வாங்கிருவாங்க, 30% வாங்கிருவாங்கன்னு. இந்த 25ல 30% எங்க இருந்து வரும்? அப்ப ஏதாவது ஒரு திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை இவர் பக்கம் திருப்பினாதான். திமுகவுக்கு ட்ரெடிஷனலா போடக்கூடிய ஓட்டர்ஸ் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னால வரைக்கும் விஜய் ஒரு ஆப்ஷனா நினைச்ச பல பேர் கரூர் சம்பவத்துல இவர் நடந்துகிட்ட விதம், இவர் வந்து மக்கள் அங்க போய் நிக்காம, மக்களோட நிக்காம இவர் பதுங்கி 40 நாள் வந்து வனவாசம் போனது, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பாஜக வந்து இறங்கி வந்து விஜய் அவசர அவசரமா காப்பாத்தி வழக்க சிபிஐக்கு மாத்தி அவரை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணது. இதெல்லாம் பார்த்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் மக்கள் விஜய் ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்றது இன்னைக்கு நிப்பாட்டிட்டாங்க. ஆரம்பத்துல தோணி இருக்கும், சரி விஜய் ஒரு ஆப்ஷனா நினைக்கலாம், அதிமுக வீக் ஆயிடுச்சே, விஜய் ஒரு நல்ல தலைவரா நினைக்கலாம். ஆனா அவர் மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் பக்கம் நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு நிக்க மாட்டேங்கிறாருங்க. கிறிஸ்துமஸ் சமூக நல்லிணக்க விழான்னு ஒண்ணு நடத்துறாரு, சமத்துவ கிறிஸ்துமஸ்னு ஒண்ணு நடத்துறாரு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல கிறிஸ்துவர்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, தினமும் வீடியோஸ் வெளியில வருது. ரோட்டோரமா கிறிஸ்துமஸ் கேப் விற்கக்கூடிய அந்த ஏழை இந்துசுங்க, அவங்க விக்கிறவங்க கிறிஸ்டியன்ஸ் கூட கிடையாது, இந்து மக்கள் தான். அவங்களையே போய் அடிக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள புகுந்து பார்வை இல்லாத ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு ஒரு பாஜக தலைவர் துன்புறுத்துறாரு அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் எதிர்த்து வந்து நீங்க வந்து குரல் கொடுக்கணும்ல. வெறும் சமத்துவ கிறிஸ்துமஸ், திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இத பாக்குறாங்க மக்கள். அப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை எல்லாம் விஜய் பிரிச்சுக்குவாரு, இது மூலமாக வந்து திமுகவை வந்து வீக்கெண்ட் பண்ணிடலாம், அது மூலமாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் விஜய வந்து மறைமுகமாக களத்துல கொண்டு வந்து இறக்குனாங்க பிஜேபி. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சிறுபான்மையினர் ஓட்டையே இவரால முழுமையா பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு சிறுபான்மையினர் மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. திருப்பரங்குன்றத்துல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அதை எடுக்காம நீங்க ரொம்ப நடுநிலையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க மண்டபையில இருக்கிற கொண்டையை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இது ஒரு ஃபேக்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ விஜய்க்கு என்ன இப்போ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தான் பலவீனமா இருக்கு. அப்ப அதிமுக ஓட்ட நம்ம பக்கம் இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஓட்சோரி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக உடைய கொள்கை தலைவர்களை திருடி தன்னுடைய மேலையில அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இது மூலமாக அதிமுக ஓட்டுகளை திருடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இது ஒரு நவீன ஓட்சோரியா தான் நான் பாக்குறேன். அப்போ இந்த விஷயங்களையும் வந்து எடப்பாடி வந்து கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கு. அப்போ எடப்பாடி இன்னும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஏன் எடப்பாடி வந்து விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு? அங்கேயே ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கு பாருங்க. கே.பி. முனுசாமி வந்து தீவிரமா விமர்சனம் பண்றாரு. தூய சக்தின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க கலப்பட சக்தி அப்படின்னு கே.பி. முனுசாமி சொல்றாரு. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு? விஜய் இவங்கள திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிற சக்திகள்லாம் எங்க கூட்டணிக்கு வரலாம், நாங்க வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தூய சக்தியாம இல்லாம ஒரு கலப்பட சக்தியை ஏன் நீங்க கூட்டணிக்குள்ள கூப்பிடுறீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம், இவங்க எல்லாருடைய நோக்கமும் நீங்க பாருங்க, விஜயாக இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், மக்களுக்கு நலன் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து அடிப்படையா வச்சு அவங்க கூட்டணி அமைக்கல. திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல தான் கூட்டணி அமைக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் கூட்டணி அமைய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். நான் முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் நினைக்கிறாரு, நான் முதலமைச்சர் ஆகணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு, நாம கூட்டணி ஆட்சியில அங்கம் பெறணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. சோ எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் தான் இங்க வந்து பிரதானமா இருக்குதே தவிர மக்கள் நலன் பிரதானமா. இபிஎஸ் சுற்றி பல எதிர்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. பிஜேபியுமே கூட கணிசமான இடங்கள்ல பிடிச்சு தங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு தான் பிஜேபியும் ஒரு கணக்கு போடுது அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஓபிஎஸ் டிடிவி ஆகியோர் பாடம் புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிரிந்தவர்கள் ஒரு பக்கம் எப்படியாவது ஏடிஎம்கே ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி விஜய் பக்கமோ இல்ல வந்து நாம ஒரு கணிசமா உடைச்சி எடப்பாடியுடைய தோல்வியை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் மேடம்? நிறைவாக பதிவு செய்யும். அவங்களுடைய தாட் ப்ராசஸும் அதே தான். நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி எடப்பாடியே ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கமா இருக்கு.
ஓபிஎஸ் உடைய நோக்கம் என்னவா இருக்கு? அதுவும் அதேதான் இருக்கு. எடப்பாடி தலைமை வந்து எங்களுக்கு தேவையில்ல. எடப்பாடி ஒழிச்சு கட்டணும். இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியில வந்தாங்க? ம். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். அதிமுக ஒருங்கிணைச்சு ஒரு பலமான சக்தி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்ல டிடிவியா இருக்கட்டும், கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் அப்படித்தானேங்க பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ஆன்டி எடப்பாடி ஸ்டாண்ட் தானே எடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல்ல எடப்பாடி இருக்கக்கூடாது. எடப்பாடிய எப்படியாவது காலி பண்ணிட்டு அதிமுகவ கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கே தவிர, அதிமுக நல்லா இருக்கணும். அதிமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும். இவ்ளோ 54 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி இப்படி வந்து அல்லோலப்படுதே பிஜேபி கிட்ட சிக்கிக்கிட்டு, அத வந்து நாம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இன்னைக்கு யாருக்குமே இல்ல. ம். எல்லாருக்கும் அவங்களுடைய சொந்த நலன் தான். ம். ஏன் சொந்த நலன் முக்கியமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் குடுமையும் வந்து பாஜக கையில இருக்கு. ஓகே. இன்னைக்கு டிடிவிக்கு எதிரா வழக்குகள் இருக்கு. அத எப்ப தோண்டி எடுப்பாங்கன்னு தெரியல. ஓபிஎஸ்க்கு எதிரா நீங்க பாருங்க நேத்து பியூஷ் கோயல் வந்து இங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சீட் ஷேரிங் பத்தி பேச வரப்போறாருன்னு இன்னொரு சைடுல வந்து இன்னொரு செய்தி வந்து கசியவிடப்படுது. அதாவது எல்இடி விளக்குகள் கொள்முதல் மோசடி குறித்து இடி விசாரணை. அதிமுக ம். ஆட்சி காலத்துல நடந்த வழக்கு. அப்போ இந்த இவங்க வழக்கு என்பது கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்பி வேலுமணி அவர் அமைச்சராக இருந்தபொழுது, அவர் ஆ மீது திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை, விமர்சனத்தை வைத்திருந்தது. அது ஒரு ஆமா. ஆயுதமா இப்போ பயன்படுத்துறாங்களா? இப்போ வந்து இடி அதுல விசாரணை தொடங்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து பேரலலா கசிய விடுறாங்க. அப்ப இது மறைமுகமாக வந்து எல்லாருடைய குடுமையும் பாஜக கையில தான் இருக்கு. எல்லாரும் பாஜக தான் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப பாஜகவ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க? டிடிவியோ, ஓபிஎஸ்ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்டிஏக்குள்ள கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுவாங்க. ஆனா என்டிஏல எடப்பாடி தலைமைய நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அவங்க பிடிவாதம் பிடிச்சு நிக்கிறாங்க. எப்படியாவது எதையாவது சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, இல்ல உருட்டியோ, மிரட்டியோ கூட்டணிக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி கிட்ட நீங்க டைரக்ட்டா அவங்களோட எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டாம். நீங்க மொத்தமா சீட்ட எங்க கிட்ட குடுத்துருங்க. நாங்க பிரிச்சு குடுத்துக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். இதுக்கெல்லாம் டைம் தேவ. ஒரே ஒரு மீட்டிங் தானே நடந்திருக்கு. அந்த ஒரு மீட்டிங்க வச்சு நீங்க நம்பர்ஸ வந்து ஃபைனல் பண்ண முடியாது. நிச்சயமா மேடம். பல்வேறு விவகாரங்கள்ல என் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள்.